வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அடம் பண்ணி வர வச்சுருக்கா. ஸோ அவளுக்கு என்ன டிஷ் வேணும் அப்படின்னு கேட்கலாம். நான் நேரம் கேட்டுட்டேன், சர்ப்ரைஸ் சொல்லிட்டா. ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சில்லி ஃபிஷ் எனக்கு வேணால் செஞ்சு கொடு. அவளுக்கு சில்லி ஃபிஷ் வேணுமா? இப்போ தான் சொல்லியிருக்கா என்கிட்ட. ஸோ இனிமேல் தான் நான் போய் வாங்கிட்டு வந்து குக் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு சில்லி ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சில்லி ஃபிஷ் பண்ணுறதுக்கு 300 கிராம் பாறை மீன் எடுத்துருக்கோம். முள் இல்லாத ஃப்ளஷ் அதிகமாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ் கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, இது கூடவே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படியே சாஸ் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுடுங்க. இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் போட்டு எடுத்துடலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு க்ரீன் சில்லி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் கேப்சிகம் 1 இதுவும் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 30 செகண்ட்க்கு வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கலை, சில்லி ஃபிஷ் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கலைக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.